இன்னும் உட்காந்துட்டே தூங்குறீங்க? ஓட்டு போட போக வேண்டாமா? நைட்டு ஃபுல்லா படுத்து தூங்கி தூங்கி உடம்பு வலிக்குது. அதனால தான் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கேன். இது கூட பொறுக்கலையாம்மா உனக்கு? சரி, என்ன விஷயம் சொல்லு? காலையிலேயே போனா வெயிலுக்கு முன்னாடி ஓட்டு போட்டுறலாம். கூட்டம் அதிகமா இருக்காது. வந்து ஆமா, வேலைய பார்க்கலாம் வீட்ல. கரெக்ட்டு தான். இன்னைக்கு தேர்தல் தான். கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு நெனைக்கேன். உனக்கு நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். அதனால நான் அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. நீ ஓட்டு போட்டு வந்து வீட்லயும் வேலை பார்க்கக்கூடிய வேலை இருக்கிறதுனால, நீ சீக்கிரம் போலாங்கிற. கரெக்ட்டு தான். சரி, நானும் எழுந்திரிச்சு கிளம்புறேன். சீக்கிரம் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு மத்த வேலைகள பார்க்கலாம். சரி, யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்குனாலும் ஓட்டு போடலாம். ஓட்டு போடுறது நம்ம கையில தானே இருக்குது. நம்ம எந்த கட்சிக்குனாலும் ஓட்டு போடலாம். ஏன் சுயேட்சைகள் கூட ஓட்டு போடலாம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். இந்த வேட்பாளர் ஜெயிக்கிறதுனால நம்ம தொகுதிக்கு என்ன லாபம்? இந்த கட்சி ஜெயிச்சு ஆளுங்கட்சியா வந்தா நம்மளோட தலைமுறைகளுக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன லாபம்? அப்படிங்கிறத மக்கள் சிந்திச்சா போதும். சரி, இருந்தாலும் நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கே போடுறேன். யாருக்கு போடணும்னு சொல்லுங்க. அதாவது 1980ஸ்ல உள்ளது மாதிரியே நீ கேள்வி கேட்க. அந்த காலத்துல குடும்பத் தலைவர் எந்த இதுக்கு ஓட்டு போடுறாங்களோ அதுக்கு தான் குடும்பத் தலைவி, அவங்களோட குழந்தைகள், பேர குழந்தைகள் வரைக்கும் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. இப்ப காலம்லாம் மாறி போச்சும்மா. 2026ல இருக்கோம். உனக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடு. எனக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. சரி, அப்பனா எனக்கு நான் எதுக்கு தோணுதோ அதுக்கே நான் போடுறேன். நீனும் வீட்ல இருக்கிற, டிவி பார்க்குற, நியூஸ் கேட்குற, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நல்லது, எந்தெந்த கட்சி தலைவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு உங்கள்ட்ட பார்த்துக்கோங்க. இந்த கட்சி ஜெயிக்கிறதுனால நமக்கு எந்த விதத்திலலாம் லாபம் அப்படிங்கிறத பார்த்து அலசி ஆராய்ஞ்சு இருக்கிறதுலே நல்ல வேட்பாளர்கள் யாரோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். நம்ம ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்கோம், அதனால அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணுங்கிறது அவசியம் இல்லை. நல்ல அலசி ஆராய்ஞ்சு இருக்கிறதுலே பெஸ்ட் வேட்பாளர் யாரோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். சரி, எனக்கு புடிச்ச கட்சிக்கு நான் போடுறேன். உங்களுக்கு புடிச்சதுக்கு நீங்க போடுங்க. இது கரெக்ட். எனக்கு பிடிச்ச கட்சிக்கு நான் ஓட்டு போட்டுக்கிறதா, உனக்கு பிடிச்ச கட்சிக்கு நீ ஓட்டு போடு. ஆனா ஓட்டு போடுங்கிறது கட்டாயம். ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமையை செய்யாம இருந்துட்டு அரசியல்வாதிகளோ, ஆளுங்கட்சிகளோ யாரையும் பார்த்து நம்ம எந்த கேள்வியும் கேட்கறதுக்கான எந்த விதமான ரைட்ஸும் நம்மகிட்ட கிடையாது. நம்ம கடமையை நம்ம சரியா செய்வோம். எல்லாரும் ஓட்டு போடுங்க. யாரும் ஓட்டு போடாம இருக்காதீங்க. நன்றி, வணக்கம்.